ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஸ்பிஓ சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் அந்த ஒரு விஷயத்தால் எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்க. அண்ட் தென் இன்னொரு நெகட்டிவான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான் பப்ளிஷ். பிளான் பப்ளிஷில் என்ன நெகட்டிவான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளானில் கொண்டு வந்திருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சாதகமாக இல்லாமல் பாதகமாகவும் இல்லாமல், சொல்லப்போனால் அந்த பிளான்ஸ் எல்லாமே சில பேருக்கு பிடிக்காத மாதிரி தான் இருக்குது. என்ன சொல்கிறதுனா, ஏன்னா இதில் நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா புது புதுசாக இருக்குது, டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ப்ரீவியஸாக நம்ம ஒர்க் பண்ணதை விட இப்போ டோட்டலி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அது என்னன்றதை க்ளீனாக இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோவில் பார்க்கலாம். ஒரு சில விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன். அண்ட் தென் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு கொரீஸ், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து மேற்கொண்டு எஸ்பிஓட என்னென்ன பண்ணணும் அப்படின்றத, பிளான் டீட்டெயில்ஸ் அண்டு ஒர்க் டீட்டெயில்ஸ் அண்ட் இன்னும் நிறைய விஷயத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் எந்த அளவுக்கு நான் கவர் பண்ண முடியுமோ எஸ்பிஐ பற்றி, முக்கியமாக நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடைசியாக ஒரு ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்கிறேன். அதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சரிங்களா? எஸ்பிஐ பண்ணலாமா வேண்டாமன்றது, இதை பற்றின டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்க்கலாம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துட்டீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஓகே, ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வந்து சொன்ன மாதிரி 2 days முன்னாடியே எல்லாமே அப்ரூவல் லெட்டர் எல்லாமே நம்ம வந்து ரிசீவ் பண்ணிட்டோம். அது எல்லாமே நம்மளுக்கு வந்து அவர் போஸ்ட் போட்டு இந்த மாதிரி ஆடியோ எல்லாமே சொல்லிட்டாரு, என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் பிளான் பப்ளிஷ் டேட் சொன்னார். அன்னைக்கு சொல்லலை, அடுத்த நாள் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அது ஒரு நாள் டிலே ஆகிட்டு, அப்புறம் பிளான் வந்து நைட்டு ஒரு 11:30 சம்திங் வந்து பார்த்திங்கன்னா பிளான் ஒவ்வொன்றா போட ஆரம்பித்தார். அதில் ஒரு சில பிளானை பற்றி நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரான்ச்சைசஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது எதுக்காக அப்படின்னா, இவங்க வந்து ஃபியூச்சர் கான்செப்ட் கொண்டு வர போகிறாங்க. அப்படி என்னென்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு சொல்லிட்டு, உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட்ஸு நிறைய சோஷியல் மீடியாவில் நாம் போஸ்ட் போட்டு அதை நிறைய பேர் பை பண்ண வைக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்குது. அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி நம்ம ப்ராப்பராக லேர்ன் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் எல்லாமே, ஃப்ரீ கோச்சிங், பிஸ்னஸ் கோச்சிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஃப்யூச்சரில் நான் சொன்ன மாதிரி 2 பிஸ்னஸ் கொண்டு வர போகிறாங்க, சரிங்களா? ஃபியூச்சர் பிஸ்னஸ் இன்னும் 2 இருக்குது. பட் பிஃபோராக அவங்க டைப் பண்ணியிருக்க கம்பெனி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் எந்த அளவுக்கு க்ரோத் இருக்கோ அதை பொறுத்து தான் நாங்கள் ஃபியூச்சர் பிஸ்னஸ் இன்னும் 2 கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஃபியூச்சரில் கொண்டு போகிற ஃப்ரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை பற்றி நம்ம அவ்வளோ ஒரி பண்ணிக்க வேண்டாம். பிகாஸ் இது நமக்கு ரிலேட்டடாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதிகமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் ஜாயின் பண்ணலாம். அப்கமிங் நான் யார் ஜாயின் பண்ணணும் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது கொடுத்த ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு போஸ்டர் போட்ட விஷயம் இதுதான். இதுதான் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் தென் எஸ்பிஓ பிஸ்னஸ் சென்டர்ஸ் வந்து நிறைய ஓப்பன் பண்ண போகிறாங்க. மோஸ்ட்லி 500+ சம்திங் சொல்லியிருக்காங்க. 500 பிரான்ச்சஸ் சம்திங் ஓவரால் தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாக சொல்லியிருக்காரு. எல்லாமே அங்கே எஸ்பிஓட பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டர் மாதிரி, மீன்ஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றின ஒரு கோச்சிங் கிளாஸ் மாதிரி ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதுக்கு மேனேஜர்ஸ், டீச்சர்ஸ் எல்லாமே ஆள் எடுக்கிறாங்க. அதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு உண்டானது. நான் ப்ரீவியஸ் ஸ்லைடில் சொன்ன மாதிரி தான் 500 ஃப்ரான்ச்சைஸ் வந்து பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஃப்ரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் 500 பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு சொன்னேன். அதுக்கான மேனேஜர்ஸ், டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் அண்ட் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே எடுக்க போகிறாங்க. அவங்களுக்கு மந்த்லியான சேலரி வந்து இருக்குது, சரிங்களா? அது வந்து இப்போ கொண்டு வரல. இந்த பிளான் எல்லாமே வந்து ஃபியூச்சர் கான்செப்ட் தான் சொல்லியிருக்காரு. ஓனர்ஸ் இன்கம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 50,000 வந்து கொடுத்துருக்காங்க. 50,000 30,000 வரையும் இருக்குது. இந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது பிஸ்னஸ் அப்படின்னாவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். யார் அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3-4 lakhs சொல்லியிருக்காரு. யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண விருப்பமாக இருக்கோ நீங்கள் இந்த பொசிஷனுக்கு எலிஜிபிள் ஆகலான்னு சொல்லியிருக்காரு. ப்ளஸ் அடிஷ்னலாக உங்களுக்கு நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கணும், பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. இதுக்கான குவாலிஃபிகேஷன் கீழே கொடுத்துருக்காங்க, நம்ம அதை பார்க்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓனராக, அதாவது அங்கே ஓப்பன் பண்ணுற அந்த பிரான்ச்சுக்கு வந்து ஓனராக இருக்கணும் அப்படின்னா ஒரு சில குவாலிஃபிகேஷன் இருக்குது. நான் சொன்ன மாதிரி தான். ஆக்சுவலாக பிரான்ச் மேனேஜருக்கு தான் நம்ம என்ன சொன்ன குவாலிஃபிகேஷன். பிரான்ச் மேனேஜர் அவங்களுக்கு 40,000 per month. இது ஃபியூச்சர் கான்செப்ட்டில் மட்டும் தான், சரிங்களா? கீழே க்ரீன் கலரில் போல்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அது எல்லாமே ஃபியூச்சர் கான்செப்ட்டில் தான் வரப்போகுது, இப்போ வரல, சரிங்களா? பிரான்ச் மேனேஜருக்கு நீங்கள் எனி டிகிரி ப்ளஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், ப்ளஸ் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும், நீங்கள்
அந்த பிரான்ச்சுக்கு மேனேஜராக இருக்கலாம். உங்களுக்கு 40,000 பெர் மந்த் கிடைக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்ததும் 40,000 கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாமே நேற்று மெயில் பண்ணிட்டு இருந்தீங்க. அதுவும் சொன்னார் ஒரு 70 சம்திங் வந்து பீப்புள் வந்து பிரான்ச் மேனேஜருக்கு நான் அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க. பட் அடுத்த விஷயம் சொன்ன ஷாக்கான விஷயம் என்னென்னா பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்போ இருந்து ஒரு மெயில் கூட வரல. ஸோ அப்போ மக்கள் எதை நோக்கி இருக்கீங்க நீங்களே பாருங்கள். அண்ட் தென் டீச்சிங் ஸ்டாஃப்னா அதாவது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து பிஃபோராக உங்களுக்கு வந்து எஸ்பிஓ எடுப்பாங்க. ஸோ அதுக்கான புக் மெட்டீரியல்ஸ் எவ்ரிதிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் உங்களுக்கு கோச்சிங் கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் இதாக இருக்கீங்களோ ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆஃபீஸுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. பேஸ்ட் ஆன் மேனேஜர்ஸ் யார் சூஸ் பண்ணுறாங்களோ ஸோ அவங்க தான் வந்து டீச்சிங் ஸ்டாஃபாக அலோகேட் ஆக முடியும். அப்படி யாரெல்லாம் பண்ணுறீங்களோ ஸோ அவங்களுக்கு மந்த்லி 15,000 சொல்லியிருக்காங்க. இதில் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாருனாலும் அட்டன் பண்ணலாம். ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் தான், ப்ளஸ் சர்டிஃபிகேட் இருக்குது. இதன் மூலிமா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க தான் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. பட் இது அவங்க கொடுத்துருக்குறது. அடுத்தது வந்து 10 to 15 ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எடுக்க போகிறாங்க. 10,000 அவங்களுக்கு மந்த்லி சேலரியாக கொடுக்குற மாதிரி. சரிங்களா? ஓகே, பிரான்ச் மேனேஜருக்கு நான் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டேன். அண்ட் தென் டீச்சிங் ஸ்டாஃபுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இல்லையா? ஸோ அது முக்கியம். ஸோ அவங்களும் எனி டிகிரி முடிச்சிருக்கணும், வித் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். அவங்க வந்து டிகிரி வந்து இந்த மாதிரி பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் ரிலேட்டடாக அவங்க படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் மட்டும் தான் நாங்கள் வாண்டட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விருப்பமாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மெயிலுக்கு மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் மெயில் பண்ணி உங்களோட எம்ப்ளாயி இதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. பட் இது எல்லாமே ஃபியூச்சர் கான்செப்டில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து முக்கியமான விஷயம் இது 2 இருக்கட்டும். நான் கடைசியாக எண்டில் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த விஷயத்தை பற்றி பார்க்கலாம். இப்போது எஸ்பிஓவில் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். இதை கேட்டதுனால தான் மக்கள் எல்லாமே ரொம்ப ஷாக்காக இருக்காங்க. என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். என்னங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? என்ன ப்ரோ சொல்கிறீங்க? நீங்கள் தான் எதுவுமே ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இப்படி சொன்னீங்க. ஆமாம் சொன்னோம், வேறு சொன்னதை தான் சொன்னோம். ஆனால் பட் வந்து ஆளுங்களை ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கான்செப்டை கொண்டு வந்துட்டார். அதுதான் கூப்பன் கோட். ஸோ நான் அந்த கூப்பன் கோடுன்ற வார்த்தை எல்லாரோட மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. என்னென்னா என்னால் எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ண முடியாது. அது எப்போ கொண்டு வந்தாங்களோ அதனால் மக்கள் ஃபுல்லாக டிசைட் பண்ணுறது என்னால் எஸ்பிஓ கண்டினியூ பண்ண முடியாது. ஏன் எதுக்காகன்றது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாமா? ஸோ ஓகே, கூப்பன் கோடு அப்படின்றது ப்ராடக்ட். சரிங்களா? இப்போது அவங்க டைப் பண்ணியிருக்க கம்பெனி வந்து ப்ராடக்ட் பேஸ்டு. ஸோ அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியாவில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அதன் மூலிமா வரக்கூடிய கமிஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே ஷேர் ஆகும். ஸோ அது மிகப்பெரிய ப்ராசஸ். ஸோ அந்த கூப்பன் கோடு எதுக்கு வாங்க சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த கூப்பன் கோடு வரதுக்கு முன்னாடி அந்த கூப்பன் கோடில் வேறு ஒரு கான்செப்ட் இருந்தது. அதாவது எஸ்பிஓவில் இருக்க எல்லாருமே மினிமம் 20,000 ஸ்டார்டிங்கில் போட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணி கமெண்டர்ஸ் கூட இந்த மாதிரி பேசும்போது இந்த மாதிரி நடத்துகிற மக்கள் நிறைய இருக்காங்க. ஸோ அவங்களால கண்டினியூ பண்ண முடியாது. அதுக்காக எங்களுக்கு குறைச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு பேசியிருக்கும் போது தான் கடைசியாக இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. பட் இது இன்னும் ஆக்சுவலாக அஃபிஷியலாக வந்த நியூஸ் தான். பட் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு தெரியும் இது கன்ஃபார்மாக இல்லையான்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். சரிங்களா? அதுக்கு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். அப்படி கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் அடுத்தது அந்த மீன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இருக்கும். அது என்னன்னு தெரியல, நமக்கு தெரியல. 90% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதை பொறுத்து தான் பீப்புளை வந்து ஷார்ட் அவுட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் போடணும் அப்படின்றத மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏற்றுக்கல. மற்றபடி அதர் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைன், எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. அது எல்லாமே பண்ண முடியும் எல்லாராலையும், சிம்பிளாக தான் இருக்குது. பட் வந்து எஸ்பிஓவில் இருக்கக்கூடிய 3 lakhs பீப்புள் வந்து அவ்வளோ டெக்னாலஜிக்கலாக கிடையாது. எல்லாமே கொஞ்சம் நடுது மக்கள் தான். சரிங்களா? அதனால் கிட்டத்தட்ட 3 lakhsல ஒரு மெஜாரிட்டி 50-60% பீப்புள் வந்து மொபைல் யூஸ் பண்ணனா நார்மலாக வீடியோ பார்க்குறதா அது மட்டும் தான் தெரியும் இல்லையா? கண்டிப்பாக நீங்களும் வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் அவங்களுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருப்பீங்க இல்லையா? ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பிளான் மாற்றுறாங்களா என்னன்னு தெரியல. பட் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? நல்ல நியூஸோடு நம்ம எதிர்பார்க்கலாம் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு அதை அடுத்த வாரத்தில் சொல்கிறேன். இப்போது அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஒரு பர்சன் அப்படின்னா 3 monthக்கு வந்து இந்த மாதிரி கூப்பன் கோட் வாங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. லைக் மர்ச்சன்டைசர் பிளான் இருந்துச்சு இல்லையா? ப்ரீவியஸ் பிளானில் பல்காக வாங்கி அதன் மூலிமா ஐடி ஆக்டிவேட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இதுதான் சொல்லியிருக்காரு. எப்படின்னா ஒரு பர்சன் வந்து மினிமம் 3 monthக்கு வந்து 20,000 பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 15லேருந்து மேக்ஸிமம் 25 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பே பண்ணோம்னா அந்த காசு வந்து 3 monthலேயே நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ப்ளஸ் ஒரு 3,000 4,000 எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. சரிங்களா? ஸோ அப்ராக்சிமேட்டாக இதில் 3 lakhs பீப்புள் இருக்கீங்க. ஒரு 2 lakhs பீப்புள் 1 lakh பீப்புளுக்கு மட்டும் நம்ம கால்குலேஷன் போடலாமா? ஒரு 15,000 அதில் ஒரு 20,000 நான் போடுறேன். ஸோ எஸ்பிஓவில் இப்போ 3 lakh பீப்புள் இருக்கீங்க. அதில் 2 lakh பீப்புள் வந்து ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஃபில்டர் பண்ணிட்டாங்க. 1 lakh பீப்புள் தான் இருக்கீங்க அப்படின்னா 1 lakh இன்ட்டு ஒரு 50,000 நான் போடுறேன். ஸோ 15,000 போட்டிங்கன்னா நீங்களே கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒன்ஸ் டென்ஸ் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1/10 கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைனா
நீங்கள் இதை வந்து ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு கூகுளில் போயிட்டு ஜஸ்ட் இதை பேஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வேல்யூன்றதை உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ நான் இங்கே பாரு காமிக்கிறேன். ஸோ நான் 15,000 பர் பர்சனுக்கு ஒரு 1 lakh பீப்புள் மட்டும் நான் கால்குலேட் பண்ணேன். அப்போ அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வருதுன்னா 1 பில்லியன் வருது. சரிங்களா? எவ்வளோ? 1 பில்லியன் அமௌண்ட். ஸோ எங்கே இருக்குது சரிங்களா? லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி, அப்புறம் தான் பில்லியனே. ஸோ 1 பில்லியன் வந்து அமௌண்ட். அப்போ 500 மில்லியன் சொல்கிறாங்க. ஸோ மில்லியன் அப்புறம் தான் பில்லியன். ஸோ இவ்வளோ அமௌண்ட் வந்து எவ்வளோ கலெக்ட் ஆகும்? அப்ராக்சிமேட்டாக 1 lakh பீப்புளுக்கு நம்ம போட்டோம்னா 1 பில்லியன் எங்கே இருக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ அமௌண்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல. பிஸ்னஸ் கான்செப்ட் சொல்கிறாரு, ஓகே குட். ஆனால் இவ்வளோ அமௌண்ட் எதுக்காக நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னே தெரியல. அவங்க கம்பெனி க்ரோத் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. as well as உங்களை வச்சு தான் நாங்கள் எல்லாமே ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே ஃபைன், எல்லாமே ரைட்டு தான். பட் வந்து இந்த அளவுக்கு அமௌண்ட்டு என்ன ஆகும் யாருக்குமே தெரியல. ஆஸ் பீப்புள் நீங்கள் ஜஸ்ட்டு கால்குலேட் பண்ணி பாருங்கள். நான் 1 lakh பீப்புளுக்கு 15,000 போட்டேன். அவர் 20,000 சொல்கிறார். ஸோ அப்போ 20,000 போட்டால் எவ்வளோ வருது நீங்களே பாருங்கள். சரிங்களா? கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாருங்கள் ஏன் இவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்க. ஸோ நான் 20,000 போட்டேன். அப்போது எனக்கு 2 பில்லியன் அமௌண்ட் வருது. ஸோ இவ்வளோ அமௌண்ட் மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணணும். எப்படி மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணணும்? ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் போயிட்டுருக்க சூழ்நிலையில் ஸோ ஆஸ் எ மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ப்ளஸ் இந்த வீடியோ இந்த கான்செப்ட் வந்து எஸ்பிஐ கொண்டு வந்திருக்க கான்செப்ட் ஓகே குட் அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இந்த கான்செப்டே பிடிக்கல சரிங்களா, எனக்கு நான் இன்வால்வ் ஆகலாம், நான் ரீஃபண்ட் வாங்கிக்கிறேன், எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் அன்லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வச்சு நம்ம ஓட் பண்ணலாம். எத்தனை பேர் மெஜாரிட்டி நீங்கள் லைக் பண்ணுறீங்க அன்லைக் பண்ணுறீங்கன்றதை பார்க்கலாம். ப்ளஸ் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் கண்டிப்பாக தெரிவிக்கணும். ஏன்னா இதன் மூலிமா நம்ம ஏதாச்சும் அப்ரோச் பண்ணலாம் எஸ்பிஐ கிட்ட. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு எஸ்பிஐயில் இருக்க மெம்பர்ஸ் பேஜ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ஆஸ் எ மக்கள் நான் சும்மா ஜஸ்ட் கால்குலேஷன் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை விட நீங்கள் அதிகமாக கூட பண்ணி கம்மியாக கூட பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ டர்ன் ஓவர் ஆகுறது மட்டும் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். அதுக்கு மேலே நான் பேச விரும்பல. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா எஸ்பிஐ பிளான் பற்றின டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒவ்வொன்றா யார் எலிஜிபிள்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது சைனிங் ஆஃப் சக்தி. பாய் அண்ட் சி யூ ஆல்.